காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மியான்மர் வந்து இன்றைக்கி ரெண்டாவது நாள். இப்போ நமக்கு என்னென்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தாத்தாவுனுடைய வாரிசை வந்து தேடணும், விசாரிக்கணும், கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ சிம் கார்டு வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து டாலர் இருக்குது பாருங்கள். டாலர் வந்து நான் சவுதியில் இருக்கும்போதே வாங்கி வச்சுருந்தேன். ஏன்னா அந்த டாலரை இப்போ கொடுத்து மியான்மர் கேட் இல்லை கியாட்னா அங்கே உள்ள பைசா பேர் நம்ம ருபீஸுங்கம்ல, அதேமாதிரி அந்த மியான்மர் கியாட் வாங்கணும். இப்போ நம்ம வாங்கக்கூடிய பைசா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நோட்டு தான் கொடுப்போம், அவங்க நிறைய நோட்டு தருவாங்க. பார்ப்போம் அது எவ்வளோ நோட்டு தர்றாங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து இப்போ காலையில் எத்தனை மணி? இப்போ 8 மணி ஆகுது, 8:30 இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எல்லா கடைகளும் வந்து 9-10 மணிக்கு மேலே தான் திறப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது நம்ம சிம் கார்டு ஒன்று வாங்கணும், அதுக்கப்புறம் இதை மாற்றணும், இங்கே உள்ள லோக்கல் மணி வாங்கணும். அது வாங்கினா தான் நம்ம சாப்பிட, தண்ணி வாங்க, எதுக்குமே அது நமக்கு தேவைப்படுது. பணம் இல்லாமல் அங்கே ஒன்றுமே செய்ய முடியாது. காலையிலேருந்து நான் பட்னியாக இருக்கேன். இப்போது டீ கூட ஒரு கடையில் குடித்தேன். அங்கே வந்து கடன் சொல்லிட்டு வந்திருக்கேன், பிறகு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்கார கடை தான். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் அதெல்லாம் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன டியூட்டிங்கிறத பார்க்கணும். அப்படின்னா தான் வீடியோலாம் அப்லோடு பண்ண கொள்ள எல்லாம் இருக்குது. அப்புறம் அந்த நான் இருக்கிற ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா வைஃபை கிடையாது. அது வந்து பட்ஜெட் ஹோட்டல் தான். நேராக வந்து இறங்கினேன், உள்ள பேக்கெல்லாம் வச்சாச்சு, ரூமு கொடுத்தாங்க. அங்கேயுமே காசு கொடுக்கல. இப்போ வரும்போது என்ன சொன்னாங்க, டெய்லி காசு தந்துடணும்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நான் முதல்ல ரூபாயை மாற்றிட்டு வரேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு தாரேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மியான்மர் வர்றதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று என்னென்னா, டைரெக்டாக நம்ம வந்து ஆன்லைனில் விசா எடுத்து வர்றது. இன்னொன்று வந்து இங்கே வந்து விசா எடுக்கிறது. 2 வழி இருக்குது. இதில் பெஸ்ட்டு வழி எதுன்னா, ஆன்லைன்லேயே நம்ம விசா எடுக்கிறது தான் பெஸ்ட்டு வழி. அதனால் நான் ஆன்லைன்லேயே எடுத்துட்டேன். அதுக்கு வந்து $50 $4500 கிட்ட வரும். $50 கொடுத்து விசா அப்போவுமே நான் எடுத்துட்டேன். ஏன்னா அந்த விசா வந்து 28 நாளைக்கு செல்லும். நம்ம அப்ளை பண்ணி ஒரு 2-3 நாளுக்குள்ளே விசா நமக்கு வந்துடும். நம்மக்கிட்ட டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கணும். அதாவது பாஸ்போர்ட் வந்து நம்ம மியான்மரை விட்டு போகும்போது நமக்கு வந்து 6 மாதம் இருக்கணும். ஏன்னா 6 மாதம் வேலிடிட்டி இருக்கணும். அதே மாதிரி அது எங்கே போனாலும் அப்படி தான். 6 மாதம் வேலிடிட்டி. நம்ம அந்த நாட்டை விட்டு காலி பண்ணி போகும்போது நமக்கு பாஸ்போர்ட்டில் 6 மாதம் வேலிடிட்டி இருக்கணும். அதுக்கு குறையா இருந்துச்சுன்னா விசா கிடைக்காது. அப்போ எனக்கு பாஸ்போர்ட் ஏற்கனவே எக்கச்சக்கமாக இருக்குது, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆன் அரைவல் விசா கூட எடுக்கலாம். அதாவது இங்கே ஏர்போர்ட்டில் இறங்கி அதுக்கப்புறம் நம்ம வந்து அதே மாதிரி $50 கொடுத்து ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணி டாக்குமெண்ட்லாம் கொடுத்து அப்படி கூட வாங்கலாம். ஆனால் அதில் நிறைய சிக்கல் இருக்குது. அதனால் சில நேரம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருக்குது, இவன் வந்து நிருபராக இருப்பான், அங்கே உள்ள செய்தியை வந்து வெளியில் கடத்துவான் அப்படின்னு அவங்க சந்தேகப்பட்டா, இல்லை வந்து வேறு விதமாக அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால், இப்போ பேச்சுவார்த்தையில் வந்து தகராறு ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம பேசுகிற பாஷை அவங்களுக்கு புரியாது. ஏன்னா இங்கிலீஷ்லாம் வந்து ஒருவேளை கம்மியாக தான் தெரியலாம். அப்படி ரிஜெக்ட் பண்ணி நம்மளை அனுப்பிவிட்டாங்கன்னா நமக்கு வந்து ஏற்கனவே சொன்னோம்ல, இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஏன் டைரெக்டாக ஃப்ளைட்டு போடலை அப்படின்னு சொல்லிட்டு. டைரெக்டாக ஃப்ளைட் போட்டால் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு, நம்ம ரிட்டன் போயிட்டோம்னா நமக்கு நிறைய நஷ்டமாயிரும். அதனால தான் நான் தாய்லாந்துலேருந்து இங்கே வந்தேன். அதனால் இந்த இதில் பிரச்சனை இருக்குது. அந்த டைரெக்டு வந்து விசா எடுக்கிறது பிரச்சனை இருக்குது. அதனால் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுறது பெஸ்ட்டு. அது ஏன்னா நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, அங்கே போய் தான் அவங்களே விசா கொடுக்குறாங்க. அதனால் நமக்கு டென்ஷன் இருக்காது. இப்போ விசா எடுத்துகிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து இங்கே உள்ள பைசா எவ்வளோ சொன்னாங்க, எனக்கு மறந்து போச்சு. $5 எவ்வளோ வருது? ஒரு டாலருக்கு வந்து $80 $90 போட்டால் $5 வந்து ஒரு எவ்வளோ வருது? $450. என்ன அவ்வளோதான் வரும். $400 $450 அந்த ரேஞ்சுக்கு தான் வரும். அவ்வளோதான். பட்ஜெட் ரூம் தான், சின்ன ரூம் தான். ரூம் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஏன்னா அதனால் அவங்க அவ்வளோதான் விலை வாங்கினாங்க. இதை விட நல்ல பெஸ்ட்டான ரூம்லாம் இருக்குது. ஏசி போட்ட ரூம்லாம் இருக்குது. நம்ம ரூமில் ஃபேன் மட்டும்தான் இருக்குது. ஏசி போடுறதுக்கு இப்போ அவசியம் இல்லை. ஏன்னா இந்த மாதம் ஃபுல்லாக மழை தான் உங்களுக்கு பெய்ய போகுது. கிளைமேட்டே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. மியான்மர் பஸ் பாருங்கள், கம்மன் இருக்குது. ஆமாம், அதனால் நமக்கு வந்து ஏசி தேவையில்லை. அந்த ஹோட்டல் எனக்கு ஓகேன்னு தான் தோணுது. பார்ப்போம், ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம வேறு ஹோட்டல் கூட மாறிக்கலாம். அவங்க வந்து ஹோட்டலில் வந்து டீட்டெயிலாம் கேட்பாங்க. இந்த மாதிரி வெளிநாட்டுக்காரங்களை தங்க வைக்கணும்னா பாஸ்போர்ட் காப்பி, அதுக்கப்புறம் ஃபோட்டோ, விசா காப்பி எல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வெளிநாட்டுக்காரங்களை தங்க வைப்பாங்க. அவ்வளோ சீக்கிரமாக அவங்க வந்து வெளிநாட்டுக்காரங்களை வைக்க மாட்டாங்க. அவங்க ரெக்கார்டு வேணும். அதே மாதிரி நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் தெரியுமா, அப்போ கூட சில நேரம் இவ்வளோ நாள் எங்கே தங்குனீங்க, அதுக்கு ஏதாவது ரிசிப்ட் எதுவும் இருக்கா அப்படின்னு கூட கேட்பாங்க. அப்போ நம்ம அதை காமிக்க வேண்டிய வரும். அதனால் அவங்கள்ட்ட ரூமை காலி பண்ணும்போது நம்ம அந்த ரிசிப்டை வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இப்போ சிம் கார்டு இங்கே தான் சிம் கார்டு கடையெல்லாம் திறந்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ டைம் ஆகலை.
அது வரைக்கும் இப்போ சுற்றிக்கிட்டு தான் இருக்கணும். முதல்ல சிம் கார்டை வாங்கிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. அவர் என்ன சொன்னார், நம்ம மதுரைக்காரரு சிம் கார்டு வந்து 2 டைப்பாக கிடைக்கிது. ஒன்று பாஸ்போர்ட்டு காப்பி ஃபோட்டோ கொடுத்தோம்னா பெர்மனெண்ட்டாக சிம் கார்டு கிடைக்கும். அப்படி இல்லை டெம்பரவரியாக வேணும்னாலும் எந்த எந்த டாக்குமெண்ட்டும் கொடுக்காம டெம்பரவரியாக கூட வாங்கிக்கலாம். இங்கே வந்து சிம் கார்டு தனியாக தருவாங்களாம். அதே மாதிரி நெட்டு வந்து தனியாக போடணுமா. அது போக பேசுகிறதுக்கு கொள்றதுக்கு பைசா போடணுமா. அது ஒவ்வொரு சிம்மை பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம இந்தியா மாதிரி இல்லை, இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை என்னன்னு பார்க்கணும். நான் ரோட்டில் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன்னா ஒரு அண்ணன் வாங்க உள்ளே வாங்க அப்படின்ட்டாரு. என்ன பைசா இல்லை அப்படின்னா, இல்லை பைசாலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டா. நான் ரொட்டி, அப்புறம் இது, அப்புறம் 2 டீ கொடுத்துருக்காங்க. இது பிளாக் டீ போல் இருக்குது, இது பால் டீ. சாப்பிடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. பொறப்பொருளாக வந்து கொடுக்காதீங்க. காசுகளை நம்மளால நம்ம மாற்றணும். நீங்கள் வந்தால் அப்புறமே 10 மணி போல வாங்க. சரி. இப்போ அட்ரஸ் ஒரு கூப்பிட்டு மாலு இல்லை இங்கே இப்போ சொன்னீங்க எந்த இடம்? அண்ணாடா வீதி. இல்லை நீ சொன்னது எந்த இடம்? எது? பிளாக் மார்க்கெட். இல்லை உங்கள் தாத்தா அட்ரஸ். தாத்தா டாங்கோ வாங்க. காங்கோ வந்து அங்கே பாடல் இல்லை. எந்த பாடல்? அப்படியா? சரி. இல்ல அதாவது இங்க இருந்து இங்க பக்கம் தான், யாங்கோன் தான். அண்ணே ஓல் எந்த ஊரு? நம்மளுக்கு இங்க வந்து இதே பேர் தான் வந்தோம். சரி. ஊர்ல ராமநாதபுரம் பேரூர். சரி சூப்பர். இங்க எப்போ பர்மாக்கு வந்தீங்க? பர்மாக்கு வந்தது 1937 எங்க அப்பா வந்தாங்க. உங்க அப்பா? ஆமா. நம்ம பிறந்து பூரா இங்க தான். நான் 1967 இங்க பிறந்தேன். சிட்டில தான். சரி. உங்கள்ட்ட ஒரு சின்ன கேள்வி. இந்த லுங்கி உடுத்திருக்கீங்கல்ல, இந்த இது என்னது? இது எல்லாரும் வச்சிருக்காங்களா? இது இங்க வந்து ஏசி மாதிரி கட்ட மாட்டாங்க. இங்க பர்மால வந்து இப்படி தான் விடுவாங்க. இப்படி கட்ட மாட்டாங்க. இங்க வந்து இப்படி தான் கட்டுவாங்க. பர்மா கலாச்சாரம். இப்படி. ஓ சரி. ஏன்னா நம்ம ஒரு ஸ்டைல் வேற மாதிரி. இங்க வந்து பர்மா கலாச்சாரம். சரி. ஓகே, ரொம்ப சிறப்பு. இது என்னதுன்னா? இது நான் ரொட்டி. இதுல எண்ணெய் எல்லாம் போட மாட்டீங்களா? எதுவுமே இல்ல. சரி, அப்படியே வச்சு அடுப்புல போட்டுறதுன்னா. வெளிநாட்டுல சவுதி அரேபியாலாம் இதே மாதிரி தான் போடுவாங்க. ஆனா கேஸ்ல பத்துவாங்க. இங்க வந்து தீக்கங்கு. சரி ஓகே அண்ணே, நான் பிறகு வாரேன். நான் வந்து பணம் மாத்தினதுக்கு அப்புறம் உங்க பணத்தை தந்துடுறேன். இல்ல வாங்க, அதெல்லாம் கொடுக்க கூடாது. என்ன? நான் தாரேன். என்ன? அதெல்லாம் கொடுக்க கூடாது. அன்புனால தந்திருக்கீங்க. சரி, ரொம்ப நன்றி. நான் பிறகு வாரேன். ஏன்னா ஓகே நண்பர்களே, நான் வந்து இப்படி ரோட்ல இப்படியே போயிட்டே இருந்தேன். அப்போ இவர் கடையில் இருந்துட்டு தமிழா அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னேன். இங்கே பாருங்க, ஸ்ட்ரீட் ஃபுட்டு சம்பூசா. இது வந்து இங்கே இந்த மொயிங்கா அத்தோ இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம பிறகு சாப்பிட்டு பார்ப்போம். சென்னையில் சாப்பிட்டது. அது நான் வந்து ஸ்ட்ரீட்டில் அப்படியே போயிட்டு இருந்தேன். அப்போ என்னாச்சுன்னா, அவர் வந்து தமிழா அப்படின்னாரு. கண்டுபிடிச்சிட்டாரு. நம்ம முகத்தில் இருக்கு போல இருக்கு ஒளி. அதை கண்டுபிடிச்சோன்னா அப்புறம் உள்ளே வாங்க அப்படின்னாரு. டீ சாப்பிடுங்கன்னாரு. நான் டீ சாப்பிட்டேன் அப்படின்னேன். இல்லை, ஏன் இதில் சாப்பிடுங்க, நான் தர்றேன் அப்படின்னாரு. இல்லைங்க, என்கிட்ட காசு இல்லைங்க அப்படின்னேன். காசெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் டீயை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு டீயை கொடுத்துட்டு பின்னாடியே அப்படியே ரொட்டியும் தந்துட்டாரு. சரி ரைட்டு. அவர் எவ்வளோ அன்பாக இருக்கார் பாருங்க. அவங்க தாத்தா காலத்தில் இருந்து இங்கே பர்மாவில் இருக்காங்க போல இருக்குது. இந்த மாதிரி நிறைய தமிழர்கள் வந்து முன்னாடி இங்கே வந்து குடியேறி இங்கே பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக வேண்டி வந்தவங்க அப்படியே இங்கே செட்டில் ஆகிட்டாங்க. முன்னாடி இந்த பர்மா நல்லா இருந்திருக்கு. அது இப்போ தான் கொஞ்சம் இதாகி போச்சு. எங்கள் அப்பா கூட இங்கே சின்ன வயசில் பர்மாவுக்கு வந்திருக்காங்க. வந்து இங்கேருந்து தேக்கு மர பெட்டி, அப்புறம் அங்கே உள்ள பிங்கான், இதெல்லாம் கப்பலில் போட்டு கொண்டு வந்தாங்க. முன்னாடி காலத்தில் வந்து ஃப்ளைட்டு வந்து அதிகமான ரேட்டு. ஒரு சாதாரண மக்கள் ஃப்ளைட்டு போகிறது வந்து பெரிய கஷ்டமான விஷயமா இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ எல்லாருமே ஃப்ளைட்டில் போகிறாங்க. 3000 4000 கொடுத்தா நம்ம வந்து தூத்துக்குடியிலேருந்து சென்னை போயிடலாம், டெல்லி போயிடலாம், எல்லா இடம் போயிடலாம். அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து எங்கள் ஊரில் வேற ஒரு ஆள் வந்து மூலியமாட்டு அவர் சின்ன வாலிபனாக இருக்கும்போது கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் இங்கே வந்து அவங்க சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போனாங்க. அது ஒரு பழைய கதை. அப்போ பர்மா அப்போ சிறப்பாக இருந்திருக்கு. அதே மாதிரி முன்னாடி ஸ்ரீலங்காவுமே ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு. வியாபாரம், போக்குவரத்து அதெல்லாம் கூட நல்லா இருந்திருக்கு. அப்புறம் நாளடைவில் இப்போ தான் கொஞ்சம் இதாகி போச்சு. முன்னாடி எங்கள் அம்மாவோட அப்பா கூட ஸ்ரீலங்காவுக்கு நிறைய தொடர்பு இருக்குது. அங்கே தான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பாவோட அப்பா வந்து பர்மாவில்.
அவங்க வியாபாரத்துக்காக வேண்டி வந்தவங்க தான். அப்படி வந்த ஆள்கள் தான். அவங்க வந்து தமிழர்கள் தான், தமிழ்காரங்க தான். அவங்க வந்து இங்கே வந்து வியாபாரத்துக்காக வேண்டி வந்தவங்க தான். சரி ரைட்டு. இப்போ பா அதாவது எனக்கு ஒரே நிகழ்ச்சியாக இருக்குது. சும்மா ரோட்டில் போகிறவனா வா சாப்பிடு அப்படிங்காரு. ஆச்சரியமாக இருக்குது. சரி அப்புறமாட்டு நம்ம பணத்தை மாற்றி அப்புறம் கொண்டு கொடுத்து பார்ப்போம். வாங்கினா ஓகே, இல்லைன்னா விட்டுறலாம், பிரச்சனை இல்லை. அவர் எதுக்காண்டி கூப்பிட்டாரு, எதுக்கு தந்தார் எனக்கே புரியல. அவர் ஒரு பாசம் அவருக்கு. ஏன்னா இங்கே நிறைய தமிழ்காரங்க இருக்காங்க, எல்லாரும் அந்த மாதிரி செய்வாங்களாங்கிறது கஷ்டம்தான். ஆனால் பரவாயில்ல. நான் பார்த்த வரையில் நேற்று ஒரு ஹோட்டலில் அங்கே சாப்பிட்டேன் பாருங்க, அங்கேயுமே டீ எல்லாம் கடன் தான் சொன்னேன். சரி ஓகே பிரச்சனையே இல்லை அப்படின்ட்டாங்க. காலையிலே இந்த பர்மா ஸ்ட்ரீட்டில் வந்து இது வந்து முக்கியமான ஸ்ட்ரீட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸ்ட்ரீட் பேர் என்னன்னு சொன்னாங்க, மறந்து போச்சு. இதில் பஸ் கிஸ் எல்லாம் போகுது. ஸ்ட்ரீட் ஃபுட்டை பாருங்கள், எல்லாம் சமோசா அப்புறம் என்ன ஐட்டம் நம்ம சாயங்காலம் சாப்பிடுவோம், அங்கே காலையிலே வச்சுருக்காங்க. ரொம்ப வசதியெல்லாம் இல்லை, வசதி கம்மியானவங்க தான் இருக்காங்க. நிறைய மக்கள் வேலைக்கு போகிறாங்க. ஆனால் எல்லாருமே நல்லா சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்காங்க. காலையில் விடிய காலையிலே வந்து பரபரப்பாக தான் இருக்குது இந்த ரோடு. இப்போ நமக்கு வந்து முதல்ல வந்து இந்த பணம் மாற்றினா தான் எல்லா கதையும் ஆகும். இல்லைன்னா இப்படி கடன் சொல்லி இப்போ அவர் காலையில் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு தந்துட்டார். இப்போ மத்தியானம் சாப்பாடுக்கு என்ன பண்ணால் அதுக்குள்ளே ஏதாவது வழியை பார்க்கணும். எல்லாமே நடந்து போகிற தூரம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மியான்மரில் ஏடிஎம் மிஷின் எல்லா ஏடிஎம் மிஷினும் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நமக்கு ஏன் வேலை செய்யலைன்னு தெரியல. பாருங்க, சூலே பகோடா ரோடு, அதுக்கப்புறம் அனௌரதா ரோடு. படிக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆகிப்போகுது. ஏன்னா அந்த ஏடிஎம் மிஷின் வந்து இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் நம்ம கார்டு வந்து வேலை செய்யாது. பெரும்பாலும் மற்ற நாடுகளில் அந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா நம்மளுடைய கார்டு வந்து கிட்டத்தட்ட 150க்கு மேலே உள்ள கண்ட்ரிகளில் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி தான் அந்த கார்டை வாங்கினது. அந்த கார்டு இந்த லோக்கல் இதில் வந்து வேலை செய்யலை. அது ஏற்கனவே நான் கேள்விப்பட்டது தான். ஒரு வேளை அதான் காரணமாக இருக்கலாம்னு நினைக்கேன். எப்படியும் நமக்கு பைசாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்மக்கிட்ட டாலர் இருக்குது, ஏடிஎம் கார்டு இருக்குது, அதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ஏடிஎம் கார்டு தான் இப்போ வேலை செய்யலைங்காங்களே. அப்போ இப்போ டாலரை தான் இப்போ மாற்றி ஆகணும், வேறு வழி இல்லை. இங்கே வந்து இங்கே இப்போ நான் எங்கே போகிறேன், இந்த அங்கே ஒரு பேங்க் தெரியுது பாருங்க. அது என்ன பேங்க் தெரியுமா? அதில் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு தெரியுதா? மியான்மர் டூரிசம் பேங்க்னு போட்டிருக்கு. அங்கே போவோம். அங்கே போய் அந்த ஏடிஎம் மெஷினில் நம்ம பணம் எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். அப்படி பணம் வந்துருச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா டாலரை தான் மாற்றி ஆகணும். இதுதான் ஒரு பிரச்சனை. மற்ற நாடுகளில் பிரச்சனை இல்லை, இங்கே தான் இந்த ஏடிஎம் மிஷினில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. நேற்றே வந்து ராத்திரியே ட்ரை பண்ணி பார்த்தேன், ஏடிஎம் மிஷினில் போட்டு பார்த்தேன். 2-3 ஏடிஎம் மிஷினில் போட்டு பார்த்தேன், வேலை செய்யலை. இங்கே ஒரு பெரிய ஒரு கோயில், அந்த சூளை பக்கோடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா, அதுதான் இதுன்னு நினைக்கிறேன். சூளை பக்கோடா கோயில். அப்புறமா நம்ம வந்து பார்ப்போம் அப்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இங்கே பெரும்பாலும் புத்த மதத்தை பின்பற்றுறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மற்ற ஆட்கள் எல்லாம் கம்மி பெர்சன்டேஜ் அடிப்படையில் தான் இருக்காங்க. இருக்குதா ஏடிஎம் மிஷினு அந்த ஓரத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஓப்பனாக இருக்கா என்னன்னு தெரியல. எப்போ எவ்வளோ புறா மக்களே, நான் விரட்டலை, அதுவே பறந்து போகுது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு இங்கே பண்ணிக்கலாம் போல இருக்குது. பார்ப்போம். இங்கே வந்து அப்போ இங்கே இனிதான் திறப்பாங்க. ஏன்னா ஏடிஎம் மிஷினை 24 ஹவர்ஸ்னு போட்டிருக்கு. இதில் ட்ரை பண்ணுவோம். இதில் வந்துட்டால் நம்ம பிரச்சனை சால்வ் ஆயிடும். உள்ளப்போம். 2 மிஷின் இருக்குது. அது பணம் போடுறதுக்குன்னு நினைக்கிறேன், இது எடுக்கிறதுக்கு. எடுத்து பார்ப்போம். இந்த மற்ற ஏடிஎம் மிஷின்லேயாவது சீக்ரெட் கோடெல்லாம் கேட்டுச்சு. இந்த பேங்கில் கேட்கவே மாட்டேங்குது. இது வந்து அவங்க சொந்த பேங்கில் உள்ள ஏடிஎம் கார்டு மட்டும்தான் வேலை செய்யும் போல இருக்குது. செக்யூரிட்டிகிட்ட கேட்டேன் எப்போ திறக்கும் அப்படின்ட்டு. தம்பி இன்றைக்கி திறக்காது, நாளை காலையில் 9:30 மணிக்கு வா அப்படின்ட்டாங்க. இப்போ பிளாக் மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். நேராக போனதுக்கப்புறம் லெஃப்ட் பக்கம் திரும்ப 27ஆம் நம்பர் தெரு, அதில் தான் பிளாக் மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அங்கே இப்போதைக்கு கடை எதுவும் ஓப்பனாக இருக்கா என்னன்னு டவுட்டு தான். எல்லாம் அங்கே வந்து எல்லாம் டைமிங் தான், 9:30 10 மணி தான் திறக்குமா. அதே மாதிரி ராத்திரி உங்களுக்கு நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ராத்திரி சீக்கிரமாகவே க்ளோஸ் ஆகிட்டு 10 மணிக்கெலாம் வந்து ரோட்டில் நடமாடுறதுக்கே கொஞ்சம் திகிலாக தான் இருந்துச்சு. உள்ளூர்காரங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு தெரியும் நம்ம வெளியூர் ஆள்ல, அதனால் ஏதாவது வழிப்பறி நடக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்க தான் செஞ்சுது. ஏன்னா வந்து ரோட்டில் மக்கள் நடமாட்டம் இல்லை. காலையில் எவ்வளோ பேர் இருக்காங்க, ராத்திரி அங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படி தான் இருந்துச்சே தவிர ரொம்ப இல்லை. நமக்கு ஒரு டர் இருக்க தான் செஞ்சுது. ஏன்னா நம்மக்கிட்ட அந்த பணம் போனால் மொபைல் போனால் கூட வாங்கிக்கலாம், ஆனால் டாக்குமெண்ட்லாம் போச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அது ரொம்ப முக்கியமில்ல. அதுதான் அதே மாதிரி டாக்குமெண்ட் இல்லாமல் நம்ம வெளியே சுற்றினாலும் அதுலேயும் பிரச்சனை வர்ற வாய்ப்பு இருக்குது. சரி, அதனால் டாக்குமெண்ட்டோடு போவோம்னு சொல்லி தான் வச்சுருக்கேன். இங்கே உள்ள சிச்சுவேஷன் என்னன்னு தெரியலல்ல இன்னும் வரைக்கும். அதே மாதிரி ராத்திரி முன்னாடி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு. வெளிநாட்டுக்காரங்களாம் வெளியில் சுற்றக்கூடாது, அப்படியே உள்ளூர்காரங்களும் அதே மாதிரி தான் 144 போட்ட மாதிரி தான். ராத்திரியெல்லாம் வந்து காம் டவுனாக இருக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா முன்னாடி ரொம்ப ஓவராக இருந்துச்சு. இது மிலிட்ரி ஆட்சி வந்து ரொம்ப வருஷம் இருக்கும். அப்போ ஆரம்பத்தில் ரொம்ப கடுபடியாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னாங்க. இப்போ நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் வரலாம், அது பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன மால் இது? இந்த மால்குள்ளே தான் நான் நேற்று போனேன்னு நினைக்கிறேன். என்னது சூலே ஸ்கொயர் யாங்கோன்னு போட்டிருக்கா. முன்னாடி ரங்கோன், இப்போ யாங்கோன். இதுக்குள்ளே போகல, வேறு இடத்துக்கு போனேன். அப்போது 27ஆம் நம்பரை கண்டுபிடிக்கணும். அதனால் இப்போ கொஞ்சம் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. சரி, நம்மளுக்கும் கொஞ்சம் மூச்சு விட்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்ம எப்படியும் இங்கே வரத்தான் போகிறோம், பார்க்கத்தான் போகிறோன்ட்டு ஏற்கனவே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதனால் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம பார்க்கணுங்கிற முடிவில் தான் இங்கே வந்திருக்கேன். கண்டுபிடிக்க முடியுமா என்னங்கிறது தான் பார்க்கணும். எப்படியும் ஒரு நம்பிக்கை இருக்குது, தேடுவோம். இப்போ காலையில் 2-3 வார்த்தை விசாரித்தேன். இடம் பேர் சொன்னால் யாருக்குமே தெரியலை. எல்லாமே வந்து 60 வயசு ஆட்கள்கிட்ட தான் கேட்டேன், பழைய ஆட்கள்கிட்ட தான் கேட்டேன். இன்னும் வந்து தமிழ் சங்கம் இருக்குது, அதுக்கப்புறம் அங்கே வந்து கோயில், காளி கோயில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு அங்கே தமிழ்காரங்களை சந்தித்து, முன்னாடி இந்தியாவிலேருந்து வந்தவங்க பர்மாவில் எங்கே வியாபாரம் பண்ணாங்க, எங்கே தொழில் பண்ணாங்க, எங்கே அதிகமாக மக்கள் இருந்தாங்க அப்படின்னு சும்மா டீட்டெயில் கேட்டோம்னா ஒரு சில தகவல் சொல்லுவாங்க. அதை வச்சு அப்படியே மூவ் பண்ணி பார்ப்போம். நான் கேட்டேன், அங்கே ஒரு ஹோட்டலில் வாசலில் ஆள் இருந்தாங்க. இதுதான் 27ஆம் நம்பர் தெரு அப்படின்ட்டாங்க. என்னது கோயில் மாதிரி இருக்குது? ஆமாம், கோயில் தான். என்ன கோயில்? இது பாருங்க, ஜூம் பண்ணுறேன். காமாட்சி அம்பிகை தேவஸ்தானம். முதல்ல தமிழ் லெட்ரு, அதுக்கு கீழே மியான்மர் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் இங்கிலீஷு, 3 லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. இது வந்து டவுன்ஷிப் யாங்கோ. சின்ன கோயில் தான், பெருசாக இல்லை, சின்ன கோயில். இந்த தமிழ்லேயே போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. இவ்வளோ பூச்சாரி இருக்காரா? வணக்கம், நல்லா இருக்கீங்களா? தமிழ் தெரியுமா? தமிழ் பேசுவீங்களா? யார் தமிழ்காரங்க யார் இருக்காங்களா? கூப்பிடுங்க. உள்ள வேலையாக இருக்காங்களா? சரி சரி, பிறகு பார்க்கேன். இப்போ ஒரு தமிழர் இருக்காருன்னு நினைக்கிறேன், பூசாரி. மியான்மரா? சரி சரி, அவர் மியான்மர். கோயில் இருக்குல்ல, கோயில் நல்லா சுத்தமாக வச்சுருக்காங்க, பரவாயில்ல. ஓகே. அந்த பூசாரி எப்படியும் வயசான ஆளாக தான் இருப்பார். அவர்கிட்ட கேட்டால் சில தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பிறகு அப்புறமா பார்த்துக்கிடுவோம். 27ஆம் நம்பரில் இந்த கோயில் இருக்குது, மறந்துடக்கூடாது. அப்புறம் கோயில் எங்கேயோ பார்த்தோமே அப்படின்னு ஞாபகம் இருக்கும், ஆனால் எந்த இடம்னு தெரியாமல் போயிடும். இப்போ நம்ம இதே ஸ்ட்ரீட்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக இது வந்து சிட்டி தான். முன்னாடி இதுதான் வந்து கேபிட்டலாக இருந்திருக்கு. இப்போ கேபிட்டல் வந்து மாற்றிட்டாங்க. கேபிட்டல் பேர் வேறு பேர் ஆகிப்போச்சு. அது அந்தளவுக்கு பாப்புலர் கிடையாது. இதுதான் வந்து
ரெங்கோனுங்கிறது தான் பர்மானாலே ரெங்கோன் தான் பாப்புலராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ யாங்கோன்னு மாற்றிட்டாங்க, பர்மாவை மியான்மர்னு மாற்றிட்டாங்க. இங்கே ஒரு பள்ளி இருக்குது, பெரிய பள்ளி, தொழுகை பள்ளி தான். இதான் அங்கே வரைக்கும் நீளமாக இருக்குது. இது எந்த ஏரியா, எவ்வளோ தூரத்தில் நான் வந்திருக்கேனே எனக்கே தெரியலை. தேடி தேடி வந்தேன், எந்த தெரு தெரியலை. பார்ப்போம், பள்ளி திறந்துருந்தா உள்ளே யார்கிட்டையும் கேட்கலாம். பள்ளியினுடைய வாசல் எங்கே, வாசலை காணலை. அண்ணே வணக்கம். வணக்கண்ணே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணே. இங்கே உங்களுக்கு பர்மா தானா? பெருமா தானே. உங்கள் அப்பா அம்மாலாம் இங்கே பிறந்தவர் தான். எல்லாம் இங்கே உங்க நீங்கள் ஊருக்கு போயிருக்கீங்களா? தமிழ்நாட்டு போயிருக்கீங்களா? போய்க்கிறேன். உங்களுக்கு சொந்த ஊர் தமிழ்நாட்டில் எந்த ஊர்? அது இன்னும் தெரியாது. உங்களுக்கு தெரியல? உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியுமா? தெரியாதுங்க. தாத்தா பாட்டிக்கு தெரிஞ்சா தெரியும். அப்பவுமே இங்கே வந்து குடியேறிட்டீங்க? ஆமாம். சரி சரி, சூப்பர். சரி, நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்க, தப்பாக நினச்சிக்கிட்டாங்க. இங்கே வந்து யாரை பார்த்தாலும் வெத்தலை பீடா அந்த மாதிரி போட்டுட்டு இருக்காங்களே, அதுக்கு என்ன காரணம் சொல்ல முடியுமா? அது வந்து எப்படின்னா இந்த நாட்டில் வந்து எல்லாமே போடுறது தான். அது வந்து அது இப்போ பழக்கம் பாரம்பரியமாக இருக்குது. ஆமாம். வீட்டுக்கு யார் வீட்டுக்கு போனாலும் வெத்தலை டப்பா வச்சுடுவாங்க. வெத்தலை சரி சரி. கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ அந்த வெத்தலை கலாச்சாரம்லாம் குறைஞ்சி போச்சு. எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் வந்து முன்னாடி வந்து வெத்தலை எப்போவுமே போட்டுக்கிட்டு இருப்பாங்க, கல் வச்சு இடித்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி இல்லை, இப்போ குறைஞ்சிட்டு முன்ன. ஆனால் இங்கே வந்து இன்னும் வரைக்கும் இருக்குது. யார் வீட்டுக்கு போனாலும் மண்ணை வாங்க வெத்தலை போடுங்க, ஜாலியாக கொடுப்பாங்க. அது சரி. இது கையில் என்ன வச்சுருக்கீங்க? அது சரி. எத்தனை இருக்குது இதில்? இது வந்து 1000 ரூபாய்க்கு. இங்கே ஒரு பெருமா காட்சி 1000 ரூபா. சரி, இதில் எத்தனை இருக்குது, எத்தனை நேரத்துக்கு இருக்குது வெத்தலையா? வெத்தலை என்ன 1000 ரூபாய்க்குன்னா? இல்லை, எத்தனை தடவை போடலாம் இதை? ஒரே தடவையில் போட்டுருவீங்களா? எப்படி போட முடியாது, ஒன்றுன்னா ஒரு நாளைக்கு போதுமா இது? குறைஞ்சது 5000 ஆகும். அவ்வளோ வேணும்னா போட்டுக்கிட்டே இருப்பீங்க. சாப்பாடை தவிர இது அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அது சரி. ஹிந்திலாம் பேசுறீங்க? ஹிந்தி தெரியுமா? தெரியாது. இந்த நாட்டு பாட்டு தெரியும், தமிழ் தெரியாது. தமிழ் தெரியும். ஓகே, ரொம்ப நன்றிண்ணே உங்களை சந்திச்சது. சரி, பார்ப்போம். அவர் தமிழர். அவர் பார்த்தோன்னே எனக்கு அந்த முகச்சாடையை வச்சு கண்டுபிடிச்சேன், இவர் தமிழ்காரர் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி பணம்லாம் எங்கே மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அவர் என்னமோ சொன்னார், அது கூட மறந்து போச்சா, டக்குன்னு மறந்து போகுது. அது அந்த பக்கம் மவுண்ட் ரோடா அந்த சைடில் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, இங்கே இந்த 27ஆம் நம்பர் சொல்லி யாரோ சொன்னாங்க. அங்கேருந்து இங்கே வரைக்கும் நடந்து வந்துட்டேன், கண்டே பிடிக்க முடியல. இவருக்கு ஊர் எந்த ஊருன்னு தெரியல, இவங்க அம்மா அப்பாவுக்கும் எந்த ஊருன்னு தெரியல. அது தெரிஞ்சால் தான் இவங்க சொல்லியிருப்பாங்களே தமிழ்நாட்டில் எந்த ஊருன்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க தாத்தா காலத்துக்கு முன்னாடி இவங்க அங்கே வந்து குடியேறினவங்களாக இருப்பாங்க. சரி, 27ஆம் நம்பரு ஃபுல்லாக சுற்றி அடித்தாச்சு. இப்போ அந்த சைடு ஆப்போசிட்டில் ஒரு தெரை விட்டு இன்னொரு தெருக்கு போ அப்படின்னாரு. அப்போ அந்த சிக்னலாக இருக்குது அந்த முன்னாடி, அதில் தான் கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாங்க அந்த பக்கம் போவோம். நடக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு சோம்பேறித்தனமே இல்லை, சுறுசுறுப்பாக தான் இருக்குது. ஏன்னா எல்லா மக்களும் பார்க்க முடியுதுல்ல, விதவிதமான கலாச்சாரம். இந்த நம்ம ஊர் வடை, இந்த பொரியுது, இதெல்லாம் பார்க்கும்போது அதை பார்த்துட்டே அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே நடக்கிறது நல்லாயிருக்கு. காய்கறி வச்சுருக்காங்க, கீரை, இது என்னது புளியங்காய் மாதிரி இருக்குது. சரி, ஓகே. அசல் இங்கே தான் திறந்துருக்கா என்னன்னு பார்த்தேன். திறந்துருந்தால் யார்கிட்டையாவது டீட்டெயில் கேட்கலான்னு பார்த்தேன். லேசாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. 4 என்ன உள்ள தர்கா மாதிரி இருக்குது, தெரியல என்னன்ட்டு. ஒருத்தரையும் காணலையா? நானும் மழை இப்போ விடும் அப்போ விடும்னு பார்க்க ஒட்ட மாதிரி இல்லை, கொடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதான் அப்படியே தேடி போய்கிட்டு இருக்கேன். இதாக இருக்குது கொடை. இங்கேயும் கொடை வச்சுருக்காங்க, கேட்டு பார்ப்பேன் எவ்வளோன்ட்டு. ஹலோ ப்ரோ, ஹவு மச் திஸ் ஒன்? 17,000. ஓகே. ஸ்மால் நோ ஸ்மால்? Where is the small? Like that. But this one ladies. I need gents. Black, like that. Okay, good. Open. This one how much? 20,000.
20,000. ஓகே ஓகே. ஓப்பன். வெரி குட் வெரி குட், சூப்பர். நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பெரிய குடை கிடைக்கும்ட்டு. அதாவது சின்ன இதுதான், நல்ல பெருசாக இருக்குது. குடை இல்லாமல் கழியாது. ஏன்னா வந்து இங்கே பாருங்கள், எல்லாருமே குடை வச்சுருக்காங்க. இப்போ நமக்கு இப்போ சாப்பிட வர்றதா இருந்தாலும் சரி, வெளியில் போகிறதா இருந்தாலும் சரி, நமக்கு குடை கண்டிப்பாக தேவைப்படும். சரி, இந்த குடையை அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு ஊருக்கு கொண்டு போயிடலாம். மியான்மர் குடை ஞாபகார்த்தமாக இருக்கட்டும். குடை நல்லா தான் இருக்குது, நல்லா பெருசாக இருக்குது. இவ்வளோ பெரிய குடை 20,000. 20,000க்கு எவ்வளோ வருது. மக்கள் ஒரே கூட்டம் தான் அங்கே. வந்து எப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு வந்து கூட்டம் அலை மோதுது. நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. நாளைக்கு தான் எல்லாமே ஓப்பன் ஆகும். அப்போ தான் நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது. இன்றைக்கி ஒரு இடம் போய் எந்த இடமும் பிரயோஜனம் இல்லை. காலையில் நான் எல்லா இடமும் பார்த்தேன், எங்கே பார்த்தாலும் எல்லா கடையும் அடைச்சி கிடந்துச்சு, ஒரு சில கடைகளை தவிர. இப்போ இந்த சாப்பாடு கடையெல்லாம் ஓரளவுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஈவினிங் கொஞ்சம் கடைகள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நாளை காலையில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இனிமேல் மழை இருந்தாலும் பிரச்சனை இல்லை, குடை வந்துட்டலாம். நண்பர்களே, நேற்று என்னாச்சுன்னா மழை பெஞ்சு தள்ளிட்டு எந்த வேலையுமே நடக்கலை. சிம் கார்டு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பணம் மாற்றிருக்கேன். $100 கொடுத்து இந்த மியான்மர் பணம் வாங்கியிருக்கேன். மியான்மர் பணம் பார்த்தீங்கன்னா 4,30,000 தந்தாங்க. ஏன்னா நிறைய தந்தாங்க. இது ஏர்போர்ட்டில் மாற்றினோம்னா அதில் பாதி தான் கிடைக்கும். அதனால் அந்த $100 கொண்டு வந்து இங்கே கொடுத்து மாற்றியாச்சு. 2 வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இப்போ விடிய காலையில் ஃபஸ்ட்டு எந்திரிச்சோடனே ரூமில் என்னென்னா தண்ணி இல்லை. மியான்மர் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் தண்ணியாக தான் இருக்குது, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனாலும் ரூமில் தண்ணி இல்லை. சரின்னு சொல்லி இருக்கிற தண்ணியை வச்சு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி வந்தாச்சு. இப்போ நான் எங்கே வந்திருக்கேன், மொதல் டீ சாப்பிட்லான்னு வந்திருக்கேன். மியான்மரில் உள்ள டீ பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே உள்ள தேயிலை ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே உள்ள தமிழ்கார அண்ணன் தான் சொன்னார், தேயிலை நல்லாயிருக்கும், நான் அங்கேருந்து போகும்போது கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த கடையிலன்னு இல்லை, நான் பக்கத்து கடை, அடுத்த கடை, எல்லா கடையிலையும் சாப்பிட்டு பார்த்தேன். டீ வந்து சூப்பராக இருக்குது. பாருங்கள், முதல்ல ஒரு டீ தருவாங்க. அதுக்கப்புறம் இது எல்லா டேபிள்லையும் இந்த ஃப்ளாஸ்க் வச்சுருப்பாங்க. அங்கே ஒன்று இருக்கா. இதில் வந்து சுடு தண்ணி லைட்டாக ஒரு கலர் மாதிரி இருக்குது. இதில் ஏதோ இலையோ என்னமோ போடுறாங்க, அது என்னன்னு தெரியல. இப்போ இது ரெண்டும் வந்து நமக்கு வச்சுருவாங்க. டீ கேட்டோம்னா இது ரெண்டுமே எப்போதும் வந்துடும். இதில் எப்போவுமே சூடாக இருக்கும் இந்த ஃப்ளாஸ்கில். ஃபஸ்ட்டு இதை குடிக்கணுமா இல்லைன்னா இதை குடிக்கணுமான்னு தெரியல. டீ மேலே நல்ல இந்த மலாயெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. சரி, இதை சாப்பிட்டுட்டு அதை சாப்பிடுவோம். ரெண்டுமே சூடாக தான் இருக்குது. பார்த்தீங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல திக்காக, பால் நல்லா திக்காக இருக்கும். தேயிலினுடைய மனம் இருக்குது பாருங்க, இந்த மாதிரி மனம் நான் எங்கேயுமே இது வரைக்கும் பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு மனம் சூப்பராக இருக்கும். கசக்கவும் செய்யாது, லைட்டாகவும் இருக்காது. நார்மலாக இனிப்பு எல்லாமே கரெக்டாக போட்டு கொடுப்பாங்க. நீங்கள் மியான்மர் வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் மியான்மர் வந்தால் கண்டிப்பாக டீ ட்ரை பண்ணுங்கள். அந்தளவுக்கு ஃபேமஸாக இருக்குது. நான் அங்கேருந்து இப்போ ஊருக்கு போனால் கண்டிப்பாக தேயிலை வாங்கிட்டு போவேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பை.